ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கு சிலரது வாழ்க்கையில் நல்ல அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா பேசி பழகிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை தேவைக்காக மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். இப்படி தேவைக்கு மட்டும் பேசி பழகுகிற உறவுகளை ஒரு நாளும் தேடி போகாதீங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க, இப்போ உங்களுக்கு இது வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் யாருமே யாருக்கிட்டையும் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு தேவை இருந்தால் மட்டும் வந்து பேசுகிறாங்க, பழகுறாங்க. அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு யாரோ ஒருத்தங்க மாதிரி நம்மளை பார்த்துட்டு நம்மளை விலைக்கு வச்சுட்டு போகிறாங்க. அப்போது நம்ம மனசு என்ன ஆகுது, அதாவது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பினவங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் கன்ஃபியூஸ் ஆகும், குழம்புவோம். நம்ம தேவை முடிஞ்ச உடனே இன்னொரு நபர் மாதிரி அவங்க நம்மளை பார்க்க தொடங்குவாங்க. இதுலேருந்தே புரிஞ்சுக்குங்க, உங்கள் தேவை அவங்களுக்கு இல்லை, அதனால இப்போ நீங்கள் ஒதுக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லி மட்டும் புரிஞ்சுக்குங்க. முதல்ல இவங்க தேவைக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட பேசி பழகுறாங்களா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன கொஸ்டின் நமக்குள்ளே இருக்கும். எல்லாருமே சகஜமாக பேசி பழகுறாங்களே, இவங்க உண்மையாக இருக்காங்களா, இல்லைன்னா தேவைக்காக மட்டும்தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல்ல நீங்கள் எப்பவும் அவங்க வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏதாவது நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா, ஏதாவது நம்மளை கொண்டு அவங்களுக்கு நடக்கணும்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்களே வந்து பேசுவாங்க வாலண்டியராக. அதே இது அந்த காரியங்கள் நம்மளை கொண்டு நடக்கிறதுக்கு இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை, நம்மளை கொண்டு எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தங்க மாதிரி கண்டுக்காமல் போவாங்க. அதே போல் தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குதுன்னு வைங்களேன், அந்த நேரம் ஓடி வந்து நம்மகிட்ட ரொம்ப அன்பாக பேசுவாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷனில் நான் இருக்கேன் அப்படிம்பாங்க. நம்ம அந்த ஹெல்ப்பை பண்ணின பிறகு திருப்பி பார்த்திங்கன்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, யாருன்னே நமக்கு தெரியாதுன்ற மாதிரி போயிடுவாங்க. இன்றைய உலகத்தில் நிறைய உறவுகள் வந்து பிரிஞ்சு போக காரணம் என்னென்னா, கடன் கொடுத்து வாங்குறதுனால. அதாவது பணத்தை கொடுக்குறாங்க, திருப்பி அதை கேட்கும்போது பல பிரச்சனை வருது. தேவைக்காக மட்டும் ரொம்ப அன்பாக காணிக்கிறாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே அந்த அன்பெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு ஒரு வேளை தெரிய வந்ததுன்னா அவங்க பேசுகிறத நிறுத்துவாங்க, உங்ககிட்ட பழகிறத நிறுத்துவாங்க. அப்போது நீங்கள் அதிலே புரிஞ்சுக்கணும், இவங்க பண தேவைகளுக்காக மட்டும்தான் நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது பணத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஏதாவது எந்த ஒரு தேவைக்குனாலும் அவங்கக்கிட்ட வந்து பொய்யா நடித்து பேசுகிறவங்க கண்டிப்பாக இதை தான் பண்ணுவாங்க. இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், இவங்க வந்து உண்மையான பாசத்தில் நம்மகிட்ட பேசலை, போலியான பாசத்தில் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, தேவைக்கு மட்டும்தான் நம்மளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ உங்களை கொண்டு அதை தான் மெயின் பண்ணி சொல்லுவாங்க, அதிகப்படுத்தி சொல்லுவாங்க. நீ இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அவங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷன் எதில் இருக்குன்னா உங்கள்கிட்ட இருந்து அந்த தேவைகளை நிறைவேற்றணும். அதனால் கண்டிப்பாக அதை தான் அதிகமாக பேசுவாங்களே தவிர மற்றபடி எதுவுமே ரொம்ப பேச மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் அந்த கஷ்டத்தை அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தாலும் அதை காது கொடுத்து அவங்க கேட்கவே மாட்டாங்க. அதுலேருந்தே புரிஞ்சுக்குங்க, அவங்க வந்து செல்ஃபிஷாக இருக்காங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு தேவை அவங்களுக்கு உங்களை கொண்டு நடக்க வேண்டியது இருக்குது, அதனால தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க. இது உண்மையான அன்பு இல்லை. ஆனால் சில டைம் பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோதான் நல்லவங்க மாதிரி உங்கள்கிட்ட பேசி பழகிட்டு இருந்தாலும் சில சந்தர்ப்பத்தில் சில சூழ்நிலையில் அவங்க வந்து உங்கள்கிட்ட போலியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காலநிலை உங்களுக்கு உணர்த்தும். அவங்க உண்மையான முகம் இது தான், அவங்க உங்கள்கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சின்ன டவுட் வரும். அப்போவே நீங்கள் உஷாராயிடணும், எதுக்காகவோ இவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க, இது உண்மையான பாசம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளணும். இப்போ இருக்கிற உலகத்தில், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உண்மையாக பாசம் வச்சு பேசுகிற மனிதர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னே சொல்லுவேன். ஆனால் ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் பழகுகிறவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க.
தேவைக்காக மட்டும் பழகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அவங்கள தேடி மட்டும் போகாதீங்க. உங்கள் தேவைகளை நிறைவேற்றணுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப்பு கேட்கும்போது நீங்கள் நிறைய ஹெல்ப்பு செய்திருப்பீங்க. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அந்த நேரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் செய்திருப்பீங்க. ஒரு டைம் எப்போமாவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னு வைங்களேன், அவங்ககிட்ட போய் எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னால் காணாமல் போயிடுவாங்க. என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் பாவம் பார்த்த அந்த உயிர் தான் உங்களை இன்னைக்கு கஷ்டத்தில் இருத்திது. நீங்கள் நல்ல நேசித்த உறவாக இருக்கும், ரொம்ப அன்பாக இருக்கிற உறவாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த தேவை இருந்தும் உங்களுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக நல்ல ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள நேசிச்சிருப்பீங்க, ரொம்ப அன்பாக வச்சுருப்பீங்க. ஆனால் அது அவங்க ஒரு வீக்னஸாக எடுத்துட்டு இவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான அன்பை விரித்து அந்த அன்பில் உங்களை விழ வச்சு அதுக்கு பிறகு அந்த அன்பை விட்டு நீங்கள் வெளியே வர முடியாத அளவு அன்பை காணிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு காணித்த பிறகு அந்த தேவைகளை நிறைவேற்றுவாங்க. உங்களை கொண்டு என்ன தேவை அவங்களுக்கு இருக்கோ அப்படியே அதை அத்தனையும் உங்களை வச்சு அவங்க நடைமுறைப்படுத்திட்டு லாஸ்ட்டில் உங்களால் அது பண்ண முடியாத நிலைமை வரும்போது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை கலத்தி விடுவாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. நீங்கள் யோசித்து வர பார்த்துருக்க மாட்டீங்க இவங்க இப்படியா அப்படின்னு சொல்லி. அவங்க குணநலங்களை காணிப்பாங்க. அதனால ஒருத்தங்கக்கிட்ட நீங்கள் பேசி பழகிறதுக்கு முன்னாடி அவங்க குணநலங்களை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் தெரியாமல் ஏதோ அவங்க ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் அன்பு வச்சு அவங்க லாஸ்ட்டில் உங்களை ஏமாற்றிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் முதல்ல ஒருத்தங்க உங்கள்கிட்ட பேசி பழகுறாங்கன்னா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, எதுக்காக நம்மக்கிட்ட ரொம்ப பேசி பழகுறாங்க, இதில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்பி ஏமாந்தவங்க தான் கூடிக்கிட்டே இருக்காங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க ஏனோ நல்லா இருந்த மாதிரி இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் யோசிக்கலாம், அதாவது அவங்கள நம்பி எல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்க பாருங்கள். அப்போது அவங்க மனசளவில் காயம், அந்த காயத்தை வரை யார்ட்டையும் சொல்ல முடியாது. நான் இவ்வளோ கொடுத்தேன், இவ்வளோ நம்பினேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை தேவைக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் அனுதினமும் நீங்கள் உள்ளேருந்து அழுதுட்டுருக்கீங்கல்ல, முதல்ல ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பாசமாக பேசும்போது இவங்க உண்மையாக இருக்காங்களான்னு கொஞ்சம் யோசிக்கணும். சில டைம் சரிக்கு விழுந்துருவோம், எல்லாருமே தான். ஆனால் பழையபடி யாருக்கிட்ட ஏமாறாத அளவு உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒருத்தங்க உங்கள் தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா மௌனமாக அவங்கள விட்டு வெளியே வந்துடுங்க. அந்த தேவைக்கு பயன்படுத்துகிற உறவு நமக்கு தேவையில்லை. அதே போல் உடம்பு தேவைக்காக இன்றைய வாலிபர்கள், எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேங்க, பெண்ணுனாலும் சரி ஆணுனாலும் சரி, உடம்பு தேவைக்காகவும் சில பெண்களை ஏமாத்துகிற ஆண்களும் இருக்காங்க, ஆண்களை ஏமாத்துகிற பெண்களும் இருக்காங்க. எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போகிறாங்க. இப்படி எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்களை நான் பார்த்துருக்கேன். மனசளவில் குமரி அழுகிற பெண்களை நான் பார்த்துருக்கேன். அப்போது இப்படி முதல்ல ஒருத்தங்க அன்பாக இருந்த உடனே அவங்க கேட்குறதுக்கெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு லாஸ்ட்டில் ஏமாற்றப்பட்டு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் அழுது புலம்புறீங்கல்ல, உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்குல்ல. முதல்ல ஒருத்தங்க வாராங்க, உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, எதுக்குன்னே பேசுகிறாங்கன்னு தெரியாமல் அளவு கடந்த அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ சொல்கிறாங்க. அளவு கடந்த அன்பு என்கிட்ட வச்சுருக்காங்க, அதனால நான் நம்புனேன் அப்படின்னு சொல்லி நல்லா யூஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. என்ன செய்ய முடியும்? முதல்ல ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க உண்மையாக இருக்காங்களான்னு பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் பேசுங்க. வந்த உடனே 2 வார்த்தை நல்லா பேசிட்டா போதும், அது உண்மைன்னு நம்பி தண்ணியை கொடுத்துட்டு கண்ணீர் வடிக்கிற நிலைமையில எத்தனையோ பேர் இருந்துகிட்ருக்காங்க. அதனால் இது ஒரு விழிப்புணர்வாக வர இருக்கலாம். யார் உங்கள்கிட்ட பேசினாலும் கவனமாக இருங்க. தேவைக்காக பேசுகிறவங்கள தூக்கி தூர போடுங்க. தேவைக்காக பேசுகிற உறவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க. உங்களுக்காக நீங்கள் வாழுங்க.
காலம் சரியான நேரத்தில் சரியானதை செய்யும். உங்களுக்கு துரோகம் பண்ணினவங்களுக்கு தண்டனை கிடைக்காதா அப்படின்னு சொல்லலாம் யோசிப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக இருந்து ஒருத்தங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்குள்ளே சொல்யூஷனை கண்டிப்பாக இயற்கை அவங்களுக்கு கொடுக்கும். ஓகே, உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்.